வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் சின்ன வெங்காயம் தக்காளியும் வச்சு நல்ல காரசாரமாக ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். இது குழம்பு வைக்காதப்ப அவசரமாக செய்யணும்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சுட சுட சாதத்தோட பரட்டி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கஞ்சி இதுகளுக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த தொக்கு எப்படி செய்கிறோம் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்து இது வறுபட்ட உடனே காரத்துக்காக 15 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ரொம்ப வதங்கன்னு அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது அதுவே வெந்துடும். இப்போ நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1.5 கப் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ஓவர் குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, நார்மலாக வெந்திருந்தால் மட்டும் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 6 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுறலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் போதும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இடையில ஒரு தடவை கலந்து மட்டும் விட்டுக்கணும். 7 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை கரண்டியை வச்சு நல்லா தக்காளியை மட்டும் மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இதை மசிச்சு விட்டதுக்கப்புறம் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்கறது கிடையாது, முழுக்க பச்சை மிளகாயில் உள்ள காரம் மட்டும்தான். இதே மாதிரி தொக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.